ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற டாப் 5 தீம் ஃபண்ட்ஸை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டார் ஓரியன்டாக இருக்கிற ஃபண்ட்ஸை தான் தீம் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டார் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஃபண்டில், இல்லைனா வந்து ஃபார்மா செக்டார் மட்டும்தான் இருக்கணும், ஆர்எல்ஸ் கன்சியூமர் செக்டார் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்டாரில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் சூட்டபிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாப் 5 தீம் ஃபண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பத்தின பேசிக் ஐடியாவை தெரிஞ்சுக்கலாம். தீம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் செக்டார் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற ஃபண்ட் தான் தீமேட்டிக் ஃபண்ட், இல்லைனா செக்டார் ஃபண்ட்னு கூட சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மா செக்டார் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபண்டுக்குள்ள. ஸோ ஃபார்மா செக்டார், ஹாஸ்பிட்டாலிட்டி சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்டார் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம ஃபண்ட்ஸுமே வந்து க்ரோ ஆகும். இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன்னால வந்து ஃபார்மா செக்டாரே டவுன்ல போகுது அப்படிங்கிறப்போ நம்ம ஃபண்டுமே வந்து டவுன்ல தான் போகும். அதே மாதிரி ஒரு பேங்கிங் செக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே பேங்கிங் ஸ்டாக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ பேங்கிங் செக்டார் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபண்டுமே மேலே பெர்ஃபார்ம் பண்ணும். பேங்கிங் செக்டார் டவுன் ஆகும்போது நம்ம ஃபண்ட்ஸுமே டவுன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்டார் இல்லைனா பர்டிகுலர் தீம் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கும், அதே சமயம் ரிட்டர்ன்ஸும் அதிகமாவே இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற செக்டார் ஃபண்ட் இல்ல தீம் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பெட்டராகவே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வகையில ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளார இருக்கிற 5 டிஃபரெண்ட் செக்டார், 5 டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். நம்பர் 5ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட். இது ஒரு செக்டாரல் பேங்கிங் செக்டார் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டார் அண்ட் அபவ் இருந்தாலே கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.06% இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு 15 டேஸ்க்குள்ளார வெளில எடுத்துட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட், 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 8800 கோடிக்கு மேல இருக்குங்க ஆல்ரெடி. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். நம்ம வீடியோஸை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை பத்தி செப்பரேட்டா ஒரு கால்குலேஷன் வீடியோ இருக்குது, அதை போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மேலேயும் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபண்ட்ல இருக்கிற அசட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல 70.27% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 15.08%, ஸ்மால் கேப்ல 8.79% வச்சிருக்காங்க. இந்த டாப் செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபினான்ஷியல் செக்டார்ல 78.59%, இன்சூரன்ஸ்ல 14.33%, சர்வீசஸ் டெக்னாலஜிலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ்ல தான் வைக்கணும் இவங்க, ஏன்னா பேங்கிங் செக்டார் ஃபண்ட். அண்ட் இந்த ஃபண்ட் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 14.07% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ்ல 15.16%, 5 இயர்ஸ்ல 22.54%, 7 இயர்ஸ்ல 12.24% அண்ட் 10 இயர்ஸ்ல 13.47% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். 5 இயர்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் நீங்க வந்து கன்சிடர் பண்ணா போதும். ஏன்னா வந்து ஷார்ட் டர்ம்லயோ இல்லை ரொம்ப லாங் டர்ம்லயோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. பட் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். பட் அது பாத்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் பண்ணும். ஸோ நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாரத் கன்சப்ஷன் ஃபண்ட். இது ஒரு திமேட்டிக் கன்சப்ஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.11% இருக்கு. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 3 மந்த்ஸ்க்குள்ள எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் சார்ஜஸ் பிடிப்பாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா எக்ஸிட் ஆனீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 2800 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக் இன் எதுவும் கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 5 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப் 66.83% இருக்குது, மிட் கேப் 9.44%, ஸ்மால் கேப் 16.66% வச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு கன்சியூமர் செக்டார் ஃபண்ட்ஸ்ங்கறதால டாப் செக்டாரும் பாத்தீங்கன்னா கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல 27.76%, ஆட்டோமொபைல்ல 19.29%, சர்வீசஸ்ல 12.88% அண்ட் கம்யூனிகேஷன்ல 8.39% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 5.16% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 18.19%, 5 இயர்ஸ்ல 22.61% கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது பார்க்க போற ஃபண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபார்மா ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் PHD ஃபண்ட் growth. இந்த ஃபண்ட் கம்ப்ளீட்டா செக்டாரல் ஃபார்மா செக்டார் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.11% இருக்கு. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% இருக்குது. நீங்க 15 டேஸ்க்குள்ள எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா எக்ஸிட் ஆனீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 4600
கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குது. லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 6 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் பிஎஸ்சி ஹெல்த் கேர் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். அண்ட் இந்த ஃபண்டுக்குமே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்ட்ல இருக்கிற அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல 43.84% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 24.96%, ஸ்மால் கேப்ல 30.25% வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அதிகமா இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸுமே அதிகமா வரும், பட் ரிஸ்க் கூட அதிகமாவே இருக்கும். டாப் செக்டாரோட அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் 89.01% வச்சிருக்காங்க, கெமிக்கல்ஸ் 5.77% வச்சிருக்காங்க, இன்சூரன்ஸ் 2.83%, சர்வீசஸ்ல 1.43% வச்சிருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஹெல்த் கேர்ல வச்சிருக்கிறதுனால ஃபார்மா செக்டர்ல ஹெல்த் கேர் தான் வைக்கணும். இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 23.73%, 3 இயர்ஸ்ல 23.72%, 5 இயர்ஸ்ல 31.54% கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்க ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட். இது ஒரு பியூர் திமேட்டிக் ஃபண்ட், மேனுஃபேக்சரிங் செக்டார் ஃபாலோ பண்ணுது. இந்த ஃபண்டுக்கு ரேட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்கல. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.83% இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டுக்குள்ள இருக்க ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 5600 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக் இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 6 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல 53.03% இருக்கு, மிட் கேப்ல 19.48%, ஸ்மால் கேப்ல 26.01% வச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபண்டுங்கிறதுனால ஆட்டோமொபைல்ல 20.44%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ல 19.79%, கேபிட்டல் கூட்ஸ்ல 18.83%, மெட்டீரியல்ஸ்ல 14.05% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 6.33% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 23.19%, 5 இயர்ஸ்ல 33.81% கொடுத்திருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல இப்போ லாஸ்டா இருக்கிற நம்பர் 1 ஃபண்டை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், டவுட்ஸ் இருக்குது அண்ட் உங்களோட queries இருக்குது, கிளியர் பண்ணணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், or எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்க வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கைடன்ஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிறது எங்களோட வேலை. ஸோ வாங்க இப்போ நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் பார்க்கலாம். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.16% இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி 15 டேஸ்க்குள்ள நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் சார்ஜஸ். ஆஃப்டர் 15 டேஸ் எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 6800 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக் இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் பிஎஸ்சி இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல 51.46% இருக்கு, மிட் கேப்ல 15.92%, ஸ்மால் கேப்ல 26.01% வச்சிருக்காங்க. டாப் செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 16.92%, எனர்ஜில 15.74%, கன்ஸ்ட்ரக்ஷன்ல 14.7%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ல 13.05% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 10.45% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 29.26%, 5 இயர்ஸ்ல 38.98%, 7 இயர்ஸ்ல 19.71%, 10 இயர்ஸ்ல 15.96% கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைலி ரிஸ்கான ஃபண்ட், ஹைலி அக்ரெசிவான ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் செக்டாரல் தீம் ஓரியன்டான ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸ் அதிகமா எடுத்து கொடுக்கும். பட் லாங் டர்ம்க்கு தான் இது சூட்டபிளா இருக்கும். ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரைக்கும் நான் டச் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் தான் இது கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். இல்ல நான் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல நான் எடுத்துருவேன், இல்ல இன்னும் ஷார்ட் டர்ம்க்கு பாக்குறேன் அப்படின்னா இந்த கேட்டகரி ஃபண்ட்ஸ் வந்து சூட்டபிளா இருக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைடன்ஸ் வாங்கிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எங்க அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.